ரெடிமா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் தையல் கலையை வச்சுருக்கோம். ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ விஞ்ஞானம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. வணக்கம் நேயர்களே. இப்போது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட துணிகளை ஒன்றோடு ஒன்று பொருத்தி தைப்பது இணைப்பு அப்படின்னு பேர். இணைப்பு படித்தாதான் ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்க முடியும். அந்த இணைப்பில் ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. இப்போது எத்தனை சொல்லி கொடுக்க போகிறோம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இது ஒரு துணி, இது ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் உள்ளே வச்சுருக்கேன். தவறான பக்கத்தில் சிலும்பல் ஓரம் 3/4 சென்டிமீட்டர் தள்ளி லிப்டரை தூக்கி அதை வச்சுருக்கேன். இப்போது மிஷினை இயக்க போகிறோம். இது சாதாரண இணைப்பு. இப்போது அடுத்து ஒரு இணைப்பு. இதில் என்ன பண்ணுறோன்னா, இதில் நூலாக வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை 2 துணியோட நல்ல பக்கமும் உள்ளே வச்சு ஒரு துணியை சற்று 3.3 உயர்த்தி வச்சு அதை ஒரு தடவை மடித்து அப்புறம் இன்னொரு ஆட்டம் மடித்தோம்னா நூல் பிரியாது. ஆரம்பத்தில் இப்படி மடித்து மிஷினில் 2 தையலை போட்டுட்டு உள்ளே இறக்கிட்டு அப்புறம் லெவல் பண்ணிக்கோங்க. இந்த இணைப்புக்கு பேர் மேண்டோவா மேக்கர் இணைப்பு. இதில் நூல் பிரியாது, ஆனால் உருத்தும், எளிதில் தச்சிடலாம். அதனால் டெய்லர்கள் கைலிக்கு இந்த மாதிரி இணைப்பை போடுவாங்க. மேண்டோவா மேக்கர் இணைப்பு. அடுத்த இணைப்பு ரன் அண்ட் ஃபெல் இணைப்பு. அதாவது 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றை ஏற்றியும் ஒன்றை இறக்கியும் வச்சு தச்சிடணும். ஏற்றி இறக்கினா எவ்வளவு ஏற்றி இறக்கி? 0.3 சென்டிமீட்டரில் குட்டி குட்டி கோடு 3 கோடு, அதே போல் 0.3 தைக்கணும். தச்சாச்சு. இப்போ இது ஃபஸ்ட்டு சாதாரண இணைப்பு. நூல் பிரியும். நூல் பிரியக்கூடிய துணியில் அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நார்மலாக இதுதான் எல்லாரும் தைக்கிறது. இது 2வது மேண்டோவா மேக்கர் இணைப்பு. கைலியில் டெய்லர் போடுவாங்க. உருத்தும், விரும்பத்தகாத இணைப்புன்னு பேர் இருக்கு. இப்போ 3வது ரன் அண்ட் ஃபெல்ஸிங் நிற்கிது. இப்போ இன்னொரு இணைப்பு பெண்கள் வெளி உடுப்புகளில் தைக்கப்படுகிற இணைப்பு. அது எப்படின்னு காமிக்கிறேன். ரெண்டு தவறான பக்கத்தை உள்ளே வைக்கணும். இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? நல்ல பக்கத்தை உள்ளே வச்சோம். ஞாபகம் இருக்கா? நல்ல பக்கத்தை உள்ளே வச்சோம், தவறான பக்கத்தில் தைச்சோம். இப்போ இந்த கொடி கொடியாக நூல் வருது. இந்த துணியில் நல்ல பக்கம் வெளியே இருக்கு, தவறான பக்கம் உள்ளே இருக்குது. கூட்டலை குறைக்கலை, ஒன்று போல் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு 0.3 தைக்கணும். 0.3 சொன்னால் ஓரமாக தைக்கணும்னு அர்த்தம். அதை விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி நான் என் இஷ்டத்துக்கு தைப்பேன்னு தைக்கக்கூடாது.
எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் தச்சு நிப்பாட்டணும். இப்போ இதை எடுக்கிறோம். இதை எடுத்து இரு துணிகளையும் விரித்து தையலில் ப்ரெஸ் பண்ணி நல்லா படிமானம். டெய்லரெல்லாம் பக்கத்தில் அயன் பாக்ஸ் வச்சுருப்பாராம். ஒரு தையல் போட்டோன்னா அயன் பண்ணுவாராம். நம்மளுக்கு விரல் நகம் தான் அயன் பாக்ஸ். அப்புறம் இரு துணியும் விரித்து சிறிய துணியை பெரிய துணி மூடும்படி படுக்க வச்சு அப்படியே சுரண்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகப்படியான துணியை ஒரு தடவை மடித்து ஒரு துணியின் மீது படும்படி இந்த துணியில் படணும், இங்கிட்டு படக்கூடாது. அதே சமயம் இழுத்து அது மெயினான அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கணும். இது ஒரு முக்கியமான இணைப்பு. ஆண்களின் ஷர்ட்லாம் இந்த இணைப்பு தான் தைக்கணும். 2 துணியமும் விரித்து சிறிய துணியை பெரிய துணி மூடும்படி தையலில் அழுத்தி விட்டு அப்புறம் அந்த துணிக்கு மடித்து ஒரு கூட சேரும்படி தைக்கணும். இது ரன் அண்ட் பெல் இணைப்பு. ஆண்களின் வெளி உடுப்பு ஷர்ட்டு ஃபுல்லண்டெல்லாம் இருக்கும்ல, அதில் எல்லாம் இந்த இணைப்பு தான் தைக்கணும். இந்த இணைப்பு தைக்காமல் சும்மா தைச்சோம்னா அதுக்கு மார்க் கிடையாது. அந்த நாயுடுகால் அப்படி இப்படின்லாம் பெருமை வாய்ந்த நிறுவனங்கள்லாம் இது மெத்தடு படி தான் தைக்குது. ஃபுல் அண்ட் சட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீம் தான் இணைச்சிருக்கோம். சரி, இப்போது இது நல்ல பக்கத்தில் தைச்சிருக்கேன். நல்ல பக்கத்தில் தைச்சிருக்கோம். இப்போ நூலாக அந்த வருது. அதையும் கூடிய வர துணியை டச் பண்ணிடாமல் இது பண்ணிக்கணும். நல்ல பக்கம் வெளியே இருக்கலாமா? கூடாது இல்லை, நான் வச்சுருக்கேன். இப்போது 2 துணியவும் விரித்து தையலில் அப்படி ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த ப்ரெஸ்ஸிங் உண்டு. 2 துணியவும் விரித்து தையலில் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் நல்ல பக்கம் உள்ளே போகும்படி வச்சு அப்புறமும் ப்ரெஸ் பண்ணி இப்போது 0.5 தைக்கணும். இந்த நீட்டாக இருக்கா? இப்போ நூல் வருதா? வரல, நீட்டாகிடுச்சு. இப்போ தவறான பக்கம் இருக்குது. முதல்ல தைச்சது 0.3, இப்போ தைக்க போகிறது 0.5. அப்போ உள்ளக்காது போய் உட்காந்துக்கும், நூல் பிரிக்காது. நல்ல பக்கம் உள்ளே போயிடுச்சு. தவறான பக்கத்தில் 0.5 தைக்கிறோம். இது பெண்களின் வெளி உடுப்புக்கு இந்த இணைப்பு தைக்கும். ஃப்ரெஞ்சு இணைப்பு பெண்களின் வெளி உடுப்புக்கு கட்டாயம் இந்த இணைப்பு தான் தைக்கப்படும். இப்போது சாதா இணைப்பு, மேண்டோவா மேக்கர் இணைப்பு, ரன் அண்ட் ஃபெல் சீப், அடுத்து ஃப்ரெஞ்சு இணைப்பு 4 சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ